எஸ்ஐஆர் வந்து உள்நோக்கம் கொண்டது. கர்நாடகத்துல வரலன்றாரு. என்ன நானு கர்நாடகத்துல எஸ்ஐஆர் இருந்தது. ஏன்னா எவ்வளவு பொய்களை சொல்றாங்க. கர்நாடகத்துல எஸ்ஐஆர் இருக்க, கர்நாடகத்திலே கர்நாடகத்துக்கு இன்னும் எஸ்ஐஆர் வரல சார். சரி. இந்தியாவிலே எல்லா மாநிலத்துக்கும் எஸ்ஐஆர் கொண்டு வரணுங்கிறது தான் நிலைப்பாடு, மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. அது 12 மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க. அதுல கர்நாடகா இன்னும் வரல. அதே மாதிரி ராகுல் சொன்னாரு ஹரியானா, அதுவும் வரல. அப்புறமா அஸ்ஸாம பத்தி சொன்னார். சார் அஸ்ஸாமுக்கு வரும்ட்டு ஏற்கனவே எஸ்ஐஆர் வரும்போதே சொல்லியாச்சு. நீங்க ஒரு பொய்களையே நீங்க மூலதனமாக்கி பொய் சொல்லணும்னு சொல்லாதீங்க. இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையை பேசுங்க சார். நான் என்ன கேட்கிறேன், இந்த இதுல அதாவது இந்த மெட்ரோ ட்ரெயின் வராததுக்கு காரணமே முழுக்க முழுக்க திமுக தான். திமுக செய்த அது குளறுபடிகள். ரெண்டாவது வந்து இவர்கள் தரவுகளை தப்பா கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்கன்னா, எல்லா தரவுகளும் சொன்னாரு நம்ம நண்பரு. அதெல்லாம் முக்கிய விட ஒரு மாநிலத்தினுடைய அவங்க ஏற்கனவே 2011 ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்காங்க. 20 லட்சம் மக்கள் தொகை இருக்கணும். சரி. அந்த அடிப்படையில் மதுரையில மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 24.9 லட்சம் மக்கள் தொகை. கோவையில 23.10 லட்சம் கோவை. ஆனா அதாவது எப்பவுமே வந்து இப்ப சென்னை இருக்கிறது கிரேட்டர் சென்னையா இப்ப ஆயிருக்கு. எப்படி புறநகர்களை எல்லாம் சேர்த்து நாங்கள் ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்து சென்னைக்கு மெட்ரோ ட்ரெயினை கொண்டு வந்தோம். அதே போன்று நாங்கள் 2019 மதுரையும் கோவையும் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வரணுங்கிறதுக்காண்ட அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து அதனுடைய தரவுகளை எல்லாம் சேகரித்து அன்றைக்கே 24.9 லட்சம் என்று கணக்கிட்டே குறியிட்டு அதே மத்திய அரசாங்கத்துக்கு 6,680 கோடி ரூபாயில் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். அனுமதி அவர்கள் கொடுக்க போது நீங்க சொன்ன மாதிரி 15% கொடுக்க போறாங்க. அது வேற. அவர் நண்பர் கூட 50% கொடுப்பாங்கன்னு சொன்னாரு. அது தவறு. 15% தான் கொடுப்பாங்க. அது மாநில அரசு 50%, மாநில 35%, 50% உலக வங்கி, மத்திய அரசாங்கம் 10% கொடுப்பாங்க சார். அவ்வளவுதான். ஓகே.